அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே மெத்த மகிழ்ச்சி. இறைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன். நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன். அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான். அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவம். அலையில் சோதியன் அம்பலத்தாடுவார். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அண்டிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. இறைவன் அடிவாழ்க. எத்தனையோ அருளாளர்கள் இந்த புண்ணிய பூமியில். அவர்கள் இறை அனுபவத்தில் மூழ்கி திளைத்து முத்தெடுத்து அந்த முத்தை நமக்கெல்லாம் பரிமாறிச் சென்றிருக்கிறார்கள். நம்மையெல்லாம் அந்த அனுபவத்தை பெறுமாறு தூண்டிச் செய்திருக்கிறார்கள். அவற்றிற்கெல்லாம் பாலமாக இருக்கின்ற ஒரு மாதம். மாதங்களில் நான் மார்கழி என்று மகிழ்ந்து கிருஷ்ணன் சொன்ன இந்த மார்கழி மாதம்தான் பக்திக்குரிய மாதமாக, வணக்கத்திற்குரிய மாதமாக, இறைவனை முன்னிறுத்தி நம்மை பின்னிறுத்தும் ஒரு வழிகாட்டியாக முன்னோர்கள் அமைத்து கொடுத்த மாதம். மற்ற 11 மாதங்களில் வழிபாடு செய்யலாகாதா, செய்யக்கூடாதா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஓசோன் படலம் நம் அருகிலே வருவதை உணர்ந்தவராக நம்மை வீதிகளில் இறங்கி கோலம் போடவும், இறைவனை பாடி துதித்து பஜனை செய்யவும் இந்த மாதத்தை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்றால், எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி என்று ஆழ்வார் பாடுகிறாரே, அப்படி நம்முடைய முன்னோர்களை வாழ்த்தி வணங்குவது நம்முடைய கடமை. திருப்பாவையும் திருவெம்பாவையும் இல்லங்களிலும் திருக்களிலும் நம் காதுகளில் நிறைந்து சுகானுபாவத்தை தருகின்ற மாதம் எது என்றால், பச்சிளம் குழந்தையை கூட சொல்லும், அது மார்கழி மாதம். மாதங்களில் அவள் மார்கழி என்று கவிஞன் தன்னுடைய காதலியை கூட மார்கழி மாதமாக பாடியிருக்கிறார். அந்த வகையிலே இன்று நாம் காண இருப்பது மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவெம்பாவின் 13வது பாடல்.
வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். நற்கருப்பன் சாற்றினிலே நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழும் கனித்தேன் சுவை கலந்து. தேன் கலந்து பால் கலந்து செழும் கனித்தேன் சுவை கலந்து. என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. உவட்டாமல் இனிப்பதுவே. இத்தனையும் சேர்த்தா திகட்டி போகாதா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு ராமலிங்க அடிகளாரே சொல்லுகிறார், ஊன் கலந்து உயிர் கலந்து அது உவட்டாமல் இருக்கும். ஏனென்றால் அது சிவானுபாவம். இந்த 13ஆம் பாடலை நாம் பார்ப்போமா? திருவெம்பாவையில் பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பைங்கயம் பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். பாடலை மீண்டும் ஒரு முறை கேட்போம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கயம் பூம் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாம். என்ன ஒரு அழகான பாடல்! இயற்கையை நம் கண்முன் கொண்டு வந்து காட்டுகின்ற ஒரு பாடலாக, இயற்கையில் இறைவனை கண்ட அவர்களின் அனுபவத்தை நமக்கும் தருகின்ற ஒரு அனுபவ பாடலாக இந்த 13ஆம் பாடல் திகழ்கிறது. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கயம் பூம்புனல் பாய்ந்தாடேலோரியம் பாவாய். இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையாக இருந்தாலும் சரி, திருவெம்பாவையாக இருந்தாலும் சரி, தோழியருடைய நட்பை நமக்கு அழகாக உணர்த்த வல்லன. தாங்கள் மட்டும் நீராடி அனுபவிக்காமல் தங்கள் உடன் இருக்கின்ற தோழிமார்களை, உறவு சிறுமிகளை அழைத்து அந்த அதிகாலையில்
குளத்திலோ அல்லது ஆற்றிலோ நீராடுவதற்கு அழைக்கின்ற ஒரு அழகு இருக்கிறது. அதை திருப்பாவையிலும் காண முடியும், திருவெம்பாவையிலும் காண முடியும். திருப்பாவையின் முதல் பாடலிலே முதல் வரியே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழை என்று ஆண்டாள் அருளி செய்கிறாள். இங்கே மணிவாசகப் பெருமானோ பைங்குவளை கார்மலராள் செங்கமல பைம்போதால், போது என்பது மலரினுடைய நிலைகளில் ஒன்று. அரும்பு, மொட்டு, போது என்பதெல்லாம் மலர் என்பதால் அதனுடைய நிலைகள் அழகாக சொல்லுகின்றார். பைங்குவளை பசுமையான குவளை மலர்கள், கார் மலர்கள். அது என்ன பசுமை குவளை கார் மலர்? மலர்கள் குளமெங்கும் வியாபித்து பூத்திருக்கின்றன. கருங்குவளை மலர்கள் அப்படியே குளத்தை மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்றன. செங்கமல பைம்போதால், குளத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். ஒரு பக்கத்திலே கருங்குவளை மலர்கள் அழகாக மலர்ந்திருக்கின்றன, மற்றொரு பக்கத்திலோ செந்தாமரை மலர்கள் அழகாகச் சிரிக்கின்றன. அங்கம் குறுகையினத்தால், அழகாக இருக்கின்ற அந்த இடத்திலே குறுகு பறவைகள், நீர்ப்பறவையின் பெயரை அழகாக குறிப்பிடுகிறார். பறவைகள் எல்லாம் சிறகடித்து ஓடி வருகின்றன அந்த குளத்தை நோக்கி, தனக்கான உணவை அந்த குளத்தில் இருந்து பெறுவதற்காக. குறுகு இனத்தால் பின்னும் மரவத்தால், அந்த பறவைகள் எல்லாம் அந்த அதிகாலை பொழுதிலே தங்கள் சிறகுகளை படபட படபடவை என்று அடித்து ஒலி எழுப்புவதாக ஒரு பொருளில் கொள்ளலாம். பின்னும் மரவத்தால், அவை ஏற்படுத்துகின்ற ஒலியால் என்று ஒரு பொருள். அரவம் என்றால் பாம்பு என்று ஒரு பொருள் உண்டு. பின்னி பிணைந்து காட்சி அளிக்கின்ற பாம்பு என்றும் ஒரு பொருள். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலின, எங்கள் பாவங்கள் எல்லாம் தீரட்டும், எங்களுடைய குறைகளெல்லாம் நீங்கட்டும், எங்களுடைய மன அழுக்குகளெல்லாம் போகட்டும் என்று இந்த புறத்திற்கு மட்டும் நீராட்டு இல்லாமல் அகத்திலே இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் இறைவனை நோக்கி இவற்றை அகற்றச் செய்வாய் என்று யாரெல்லாம் எண்ணுகிறார்களோ அந்த பக்தர்கள் எல்லாம் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார். யார் யாருக்கெல்லாம் இந்த குளத்திலே மூழ்கி இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் இந்த அதிகாலை பொழுதிலே கருங்குவளை மலர்களும் செந்தாமரை மலர்களும் இதழ் விரித்திருக்கின்ற இந்த குளத்திலே வந்து தங்களுடைய மன மாசுகளை நீக்குவதற்காக இதிலே குளிக்க முற்படுகிறார்கள். புறந்தூய்மை நீரான் அமையும் என்று வள்ளுவப் பெருந்தகை சொல்லியிருக்கிறாள் அல்லவா? அப்படி தங்களுடைய குறைகளை, நோய்களை, அழுக்குகளை போக்க வல்லவர்கள் எல்லாம் இந்த குளக்கரையிலே வந்து கூடுவதால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த, எங்கள் பிராட்டியும் எங்கோனும். எங்கள் பிராட்டியார் பார்வதி தேவி. எங்கோன் யார்? பார்வதியின் மணாளன் சிவன். இவர்கள் போன்று இசைந்து எப்படி இருவரும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார்களோ அப்படி இந்த குளம் காட்சியளிக்கிறது.
சிவம் பாதி சக்தி பாதி என்ற அர்த்தநாரீஸ்வரர் போல இந்த குளம் கருங்குவளை மலர்கள் பாதி செந்தாமரை மலர்கள் பாதி என்று காட்சி தருகிறது. குளத்தையே இறைவனாக பாவித்த இந்த அழகை என்னவென்று சொல்ல மகாகவி சொல்கிறான் அல்லவா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா. அப்படி இந்த குளத்தையே இறைவனும் இறைவியுமாக கண்டிருக்கிறார்கள். பொங்கு மடுவில் பாய்ந்து புக பாய்ந்து பாய்ந்து இந்த குளத்திலே தண்ணீர் அப்படி நிறைந்திருக்கிறது. அப்படி நீர் நிறைந்த இந்த தடாகத்திலே பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சிலம்பு கலந்தார்ப்ப. பெண்கள் எல்லாம் நீராடப் போயிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய சங்கு வளையல்கள் எழுப்புகின்ற ஒலி, கால்களிலே அணிந்திருக்கின்ற சிலம்பு என்று சொல்லத்தக்க கால் அணிகள் அதனுடைய ஓசை இவை கலந்து ஆர்ப்ப. இந்த சின்ன குழந்தைகள்லாம் திருவிழாக்கள்ல வீட்டு விழாக்கள் எல்லாம் பட்டுப்பாவடை ஒன்று போட்டு கொலுசு போட்டு சரசரசரன்னு போயிட்டு வர ஒரு அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகை நம்ம எல்லாருமே ரசிச்சிருப்போம். அப்படி இங்கே பெண்களுடைய ஆபரணங்களை குறிப்பிடுகிறார் மணிவாசக பெருமான். அது மட்டுமா, கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க. குளத்திலே அப்படி மூழ்கி அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களுடைய கொங்கைகள் பூரித்து மகிழ்கின்றனவாம். இறைவனை தரிசிக்கின்ற பேறு பெற்றவர்கள் என்று அவர்கள் இதயத்தில் எண்ணுவதால் வந்த அந்த பூரிப்பு புனல் பொங்க பொங்க குளத்திலே மூழ்கும் போது நம்முடைய உடல் எடையால் அந்த நீரானது மேலெழும்புவது என்பது அறிவியல் தத்துவம். அப்படி இந்த புனலானது இந்த பெண்கள் சூழ்ந்து குளிப்பதனால் மேலும் பொங்க பொங்க பங்கயம் பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். குளத்திலே மூழ்கி அவர்கள் குளிக்கும் போது கண்ணதாசன் எழுதிய அருமையான பாடல் வரிகள் நினைவுக்கு வருகின்றது. குளத்தில் மூழ்கி குளிக்கையிலே கோவிந்தன் என்று சொன்னால் கழுத்தில் உள்ள தாலி மின்னுது ராமாரி. சேலை திருத்தும் போது அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னால் அர்த்தமான சுகம் கிடைக்குது கிருஷ்ணாரி. அழுத்தமான சுகம் கிடைக்குது கிருஷ்ணாரி. எதற்கு இப்படியெல்லாம் பாடி வைத்திருக்கிறார்கள்? நாம் எப்போதும் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆழ்வார் பாடும்போது உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை. நாம் சாப்பிடுவதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு சொல், அழகான சொல் தமிழிலே இருப்பதை ஆழ்வார் பாசுரங்களும் நாயன்மார்களது தேவார பதிகங்களும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அது குளமாக இருந்தாலும் சரி, கருங்குவளை மலராக இருந்தாலும் சரி, செந்தாமரை மலராக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் எம்மை பொறுத்தவரை இறை தோற்றங்களே என்கிறார் மணிவாசக பெருமான். கருப்பு நிறம் என்பது அம்பிகைக்குரிய நிறம், சிவந்த நிறம் என்பது சிவனுக்குரிய நிறம். ஆக இரண்டு மலர்களை இரண்டு தெய்வங்களுக்கு ஒப்பிட்டு மிக அழகாக இந்த பாடலானது நமக்கு நிறைந்த சுகானுபவத்தை தருகிறது. மடுவில் புதிய நீலோத்பவமும் புதிய செந்தாமரையும் நிறைந்திருக்கின்றன. அழகிய நீர்ப்பறவைகள் அங்கு ஓலமிடுகின்றன. பாம்பு பின்னலிட்டு நடமாடுகிறது. உடலின் அழுக்கை போக்குபவர்கள் அங்கு வந்து கூடுகின்றனர். ஆதலால் சிவ சக்தி சொரூபமாக அத்தடாகம் தென்படுகிறது. அதில் நாம் குளித்து குதித்து குதித்து நீராடி மகிழ்வோம். நமது சங்கு வளையல்களும் கால் சிலம்புகளும் சேர்ந்து ஒலிக்கட்டும். நமது தனங்கள் பூரிப்படையட்டும். நாம் மூழ்குவதால் நீர் பொங்கட்டும். இத்தகைய நீராட்டத்தில் நாம் நம்மை இணைத்து இன்பமாக இறைவனை நாடி அவனுடைய அருளை பெறுவோமாக என்று மணிவாசகப் பெருமான் அவர் வாழ்ந்த காலத்து மக்களுக்கு மட்டுமல்லாமல் நம்மையும் அந்த அனுபவத்தை பெறுமாறு அழைக்கிறார் என்பதை இந்த தளத்தின் வாயிலாக நாம் பெறுவது நாம் செய்த பெரும் பேறு. எண்ணுவதெல்லாம் உயர்வானால்
நடப்பவை எல்லாம் நன்மையாகும். அந்த வகையிலே இறைவனை சிந்திக்கவும் உங்களை சந்திக்கவும் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல இதயங்களையும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். கற்பகம், பொழிச்சுரு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. வணக்கம்.